Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் செகண்ட் மிட் டர்ம் டெஸ்ட் சயின்ஸ் மாடல் கொஷின் பேப்பர், இது ப்ரீவியஸ் இயர் நடந்த கொஷின் பேப்பர் தான். ஸோ ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். அந்த கொஷின் பேப்பர் எல்லாமே ரிவிஷன் பண்ணுங்கள். நீங்கள் எந்தளவுக்கு கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களோட மார்க்ஸோட அந்த மார்க்ஸோட டிஃப்ரென்ஸை நீங்கள் பார்ப்பீங்க. மேக்ஸிமம் ஒரு 8 மாடல் கொஷின் பேப்பர் நீங்கள் ரிவிஷன் பண்ணுங்கள். 5 to 8 கொஷின் பேப்பர் நீங்கள் ரிவிஷன் பண்ணுங்கள். மினிமம் 5 கொஷின் பேப்பராவது ரிவிஷன் பண்ணுங்கள். ஸோ எக்ஸாம்னும் போது ஒரு 1 வீக் பிஃபோர் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க இந்த கொஷின் பேப்பர் ரிவிஷன். ஓரலாகவே நீங்கள் எழுதி பார்க்கலாம். ஐ மீன் மேக்ஸ் மட்டும் ரிட்டனு, மற்றது எல்லாமே ஓரல் டெஸ்ட்டாகவே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த மாடல் கொஷின் பேப்பர் ரிவிஷன் பார்த்திங்கன்னா 50 மார்க்ஸ்க்கு சயின்ஸு, இதில் 1 மார்க்ஸ். எப்போவுமே நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்ன, 1 மார்க்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ப்ளீஸ். நான் சொல்லிகிட்டே இருக்கேன், நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு சின்ன சப்போர்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். ஏன்னா நான் அடுத்தடுத்த வீடியோஸ் நான் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோஸ்க்கும் ஒரு ரீச் கிடைக்கும். 7 1 மார்க்ஸ். ஆஃப்டர் தட் பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா ஆன்சர் இன் 1 or 2 சென்டென்சஸ். ஸோ நம்ம ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்ன, 1 மார்க்ஸ். 1 மார்க்கை முடிச்சிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ்லேயும் கெமிஸ்ட்ரிலையும் இருக்கக்கூடிய நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் தரவாகிடுங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு இது ரெண்டுத்துலேயும் முடித்த பிறகு ஃபிசிக்ஸ், அடுத்து பயாலஜியில் ட்ராயிங் அதோட பார்ட்ஸோட. நெக்ஸ்ட்டு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ். அதுலேயும் மெயின் திங்காக வாட் இஸ் மீன் பை டெஃபினிஷன், டிஃபைன் வரக்கூடிய கொஷின், ஸ்டேட் அப்படின்னு வரக்கூடிய கொஷின், டிஸ்டிங்விஷ், அந்த மாதிரியான பேட்டர்ன் கொஷின்ஸ் கம்பல்சரி தரோவாக பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது 5 மார்க்கில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன், டிஸ்டிங்விஷ் பிட்வீன், வாட் ஆர் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன், அடுத்து யூசஸ் ஆஃப், அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப், salient ஃபீச்சர்ஸ் ஆஃப், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப், இந்த மாதிரியான பேட்டர்ன் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க, சரிங்களா? அதுக்கடுத்து எக்ஸ்பிளைன் டீட்டெயிலில், டெரிவேஷன் ஏதாவது இருந்தால் டிரைவ் அப்படின்னு வரக்கூடிய கொஷின் இருந்தால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. இப்போ பாருங்கள், இதில் கொஷின் நம்பர் 10 கம்பல்சரி 2 மார்க் கொஷின். நம்ம ஃபஸ்ட்டு வாட் ஆர் ஒரு கொஷின் கவர் ஆகிடுச்சா. அடுத்து ஸ்டேட் ஓம்ஸ்லாம் இருக்கா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேட்ச் தி ஃபாலோயிங் 1 மார்க். இதெல்லாம் அதாவது இம்பார்ட்டண்ட்டில் வருது 10 11லாம். நம்ம அந்த பேட்டர்னில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எதுன்னு பார்க்கலாம். 1 2 3 மேட்ச் தி ஃபாலோயிங் 1 மார்க் படிச்சிங்கன்னா அடுத்தது நமக்கு 14th கம்பல்சரி கொஷின் இல்லைங்களா. ஸோ 3 கொஷின்ஸ், மற்றது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸில் நம்ம கவர் பண்ணியிருப்போம். அடுத்து பார்ட் 3 பார்த்தீங்கன்னா ஆன்சர் இன் ப்ரீஃப் எனி 3. கொஸ்டின் நம்பர் 16 கம்பல்சரி கொஷின் 3 into 4 12. இதில் டெஃபினிஷனும் டிஃபைன் எலக்ட்ரிக் ஃபீல்ட், நேம் எனி 2 அப்ளையன்சஸ் கேட்டிருக்காங்க. 16th நமக்கு நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் ஃபிசிக்ஸ் நியூமரிக்கல் ப்ராப்ளம் நம்ம படிச்சிருந்தோம்னா இது ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஆக்சிடேஷன் நம்பர் அண்ட் வை டூ வி ஸ்வெட், இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்கக்கூடிய கொஷின். நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷினில் மார்க் பண்ணியிருப்போம். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்காதவங்க 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பிளேலிஸ்ட்டில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்கும், அதை ரெஃபர் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்ட் 4ல் 7 மார்க் கொஷின்ஸ். ஆன்சர் இன் டீட்டெயில் எனி 3. லிஸ்ட் த சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வைல் ஹேண்ட்லிங் எலக்ட்ரிசிட்டி, இல்லைனா அதில் 2 கொஷின் கொடுத்துருக்காங்க. ஆர் டிஃபைன் எலக்ட்ரிக் கரண்ட் கிவ் இட்ஸ் யூனிட்டோ ஹோம் அப்ளையன்சஸ் கொடுத்துருக்காங்க 20ல் ஏபி. அண்ட் தென் 21 கெமிஸ்ட்ரியிலேருந்து 2 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. 20th கொஷின் ஃபிசிக்ஸு, 21ல் கெமிஸ்ட்ரி 2 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது சாய்ஸில் நீங்கள் இன்டர்னல் சாய்ஸு. 22ல் பார்த்தீங்கன்னா அடுத்து பயாலஜி, elementary canal of man or a role of food control agencies in India, and then chemistry இருக்கும். அடுத்து எனி 1 ஃபங்க்ஷன் ஆஃப் கால்சியம், சோடியம், அயன். ஸோ ஃபிசிக்ஸ்லேருந்து கெமிஸ்ட்ரிலேருந்து பயாலஜிலேருந்து ஒரு டீட்டெயில் நீங்கள் எழுதணும். 7 மார்க் கொஷின்ஸ். ஸோ பெஸ்ட்டாக கொடுங்க. உங்களோட எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் ஆல்ரெடி நீங்கள் 100% கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. செகண்ட் மிட் டர்ம் டெஸ்ட் சயின்ஸ் உங்கள் பெஸ்ட்டாக கொடுங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.